ராஜராஜன் என்பது தமிழ் பெயரா? ராஜேந்திரன் என்பது தமிழ் பெயரா? எனக்கு எந்த அரசன் மீதும் மதிப்பு கிடையாது. எவனையும் நான் பெரிய சக்தியாக பார்ப்பது கிடையாது. அந்த மன்னர்கள் காலத்தில் தான் இந்த நாடு குட்டிச்சுவரானது, சமஸ்கிருதமயமானது, இந்துத்துவமயமானது. தமிழ் கோவிலின் கருவறைக்குள்ளே இருந்த தமிழ் தூக்கி வெளியே வீசப்பட்டதெல்லாம் இந்த பாண்டிய மன்னர்கள், சோழ மன்னர்கள், சேர மன்னர்கள், பல்லவ மன்னர்கள் ஆண்ட காலத்தில் தான். அரசியல் லாபத்திற்காக தமிழ் மரப நக்கல் பண்ணி பேசுறதுன்றது அறிவாளித்தனம் இல்லங்க, அது அசிங்கம். உங்க பேரனா திருமா பலவன் பலவன்னு 2 தடவை சொல்லியிருக்கேன். எதுக்காக தெரியுமா? பலவன் என்ற பெயரே சோழ மன்னர்களின் பட்ட பெயர். உங்களுக்கு தெரியுமா? கரிகால வளவன், சோழ வளவன் இன்று வரை ஏடுகளில் எழுதப்பட்ட பட்ட பெயரே அதுதான். அப்படிப்பட்ட பெயரை நீங்க வச்சுட்டு சேர சோழ பாண்டிய மன்னர்களை விமர்சனம் செய்வது என்பது உங்களோட பேர்ல இருக்க அந்த பலவனை எடுத்துட்டு வேணா நீங்க கருத்து சொல்லியோ இல்ல உங்களுடைய பெயரை மாற்றி வைத்து உங்களால் சொல்ல முடியும் என்றால் இந்த சேர சோழ பாண்டிய மன்னர்களை நீங்கள் விமர்சனம் செய்ததில் அர்த்தம் இருக்கிறது. மேடைக்காகவும் மைக்குக்காகவும் எம்எல்ஏ எம்பி சீட்டுக்காகவுமா தான் பிறந்த நாட்டையும் தன் தமிழ் இனத்தையும் தன் இனத்தின் அடையாள மரபுகளையும் இப்படி இழிவுபடுத்தி பேசுவது? சேரன் காத்தான் நீதி, சோழன் காத்தான் வரலாறு, பாண்டியன் காத்தான் தமிழ், பல்லவன் காத்தான் பக்தி. இந்த 4வரும் சேர்ந்து காத்ததுதான் இந்த தமிழ் என்பதை மறந்து பேசுவதா அண்ணன் வளவன் அவர்களே? சேரர் காலம் 10 பத்துப்பாட்டு 8 தொகை சிலப்பதிகாரம் கண்ணகி சேரன் செங்குட்டுவன் வரலாறு சொன்ன காலம் சேரர் காலம். சோழர் காலம் திருக்குறள், நாலடியார், மணிமேகலை, சிலப்பதிகாரம், 63 நாயன்மார்கள் கதைகள் பிறந்த காலம் சோழர் காலம். அகநானூறு, புறநானூறு, பரிபாடல், மதுரை காஞ்சி, மீனாட்சி, சுந்தரேசர் புராணங்கள் பிறந்த காலம் பாண்டியர் காலம். பல்லவர் காலம் தேவாரம், திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தம், சிவன், விஷ்ணு, ஆண்டாள் பக்தி புராணங்கள் தலை தோங்கிய காலம். கண்ணகி அழுத போது ஒரு பேரரசே அதிர்ந்தது. அப்படிப்பட்ட கண்ணகிக்கு கோயில் எழுப்பியவன், நீதிக்காக நின்ற சேரன். கல்வெட்டில் தமிழ், கோயிலில் தமிழ், அரசாணையில் தமிழ், மண்ணை மட்டுமல்ல மொழியை மன்னனாக்கியவன் சோழன். போர்க்களத்தில் வீரன், புலவர் மன்றத்தில் தந்தை, மதுரை மன்றம் முழங்கியது, முத்தமிழ் ஒலித்தது, புலவன் சொல்தான் தீர்ப்பு, அந்த தீர்ப்புக்கு தலை வணங்கியவன் பாண்டியன். தமிழ் தேர்வு எழுதவில்லை, தமிழே தேர்வு எடுத்தது பாண்டியன் காலத்தில். வேதம் உயர்ந்தது கோயிலுக்குள், தமிழ் இறங்கியது மனதுக்குள், கல் கோயிலாய் மாறியது, கண்ணீர் தேவாரமாய் ஓடியது. இறைவனை அரசர் மொழியில் அல்ல மக்கள் மொழியில் சொன்னவன் பல்லவ மன்னன். சேரர் காலம் வீரமும் நீதியும், பாண்டியர் காலம் தமிழும் சங்கமும், சோழர் காலம் அறமும் ஆட்சியும், பல்லவர் காலம் பக்தியும் மனிதநேயமும். இவர்கள் காலத்தில் தான் ஐயா தமிழ் பேசப்படவில்லை, ஆளப்பட்டது. தமிழ் எழுதப்படவில்லை, கற்களில் வெட்டப்பட்டது. தமிழினத்தை கேலி செய்பவன் அறிவாளி அல்ல, அவன் அடையாளமற்றவன். தமிழினத்தின் வரலாறையும் அழிக்கவும் மதிக்காமல் இருக்கவும் முயன்றால் உங்களுக்கு வரலாறே பதில் சொல்லும். இதுக்கு மேலையும் பதில் சொல்ல எங்களுக்கும் தெரியும். ஆனால் இப்படியே ஒவ்வொரு முறையும் சீட்டுக்காகவும் அரசியலுக்காகவும் சுய லாபத்திற்காகவும் தான் பிறந்த நாட்டையும் தன் இனத்தையும் தன் இனத்தின் அடையாளத்தையும் விட்டுக் கொடுத்து வாழும் நீங்கள் இனி வரும் தலைமுறைக்கு எப்படிப்பா சொல்லி தருவீங்க? நம்மளுடைய தமிழினத்தின் வரலாற்றையும் தமிழினத்தின் பெருமையையும் இப்படியே ஒன்னொன்னா அழிச்சுக்கிட்டே போனீங்கன்னா பெயர் மட்டுமல்ல நம் இனத்தின் அடையாளங்களும் அழிக்கப்பட்டு தமிழ்நாடு அனாதையான நாடாக மாற்றப்பட்டு நிற்பதுதான் உங்களுடைய ஆசையா? கடைசியா ஒண்ணு மட்டும் கேட்கிறேன். தமிழினத்தையும் தமிழினத்தின் வரலாற்றையும் உயர்த்தி பிடித்து இன்று வரை வரலாறு பேசும் மன்னர்களை தான் நீங்கள் வணங்குவது இல்லை, ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் தமிழை காப்போம், தமிழ் எங்கள் மூச்சு, தமிழ் எங்கள் பேச்சுன்னு சொல்லி மாடலாக பெயர் வைத்து மாடலாட்சி செய்யும் ஐயா ஸ்டாலின் மன்னன் அவர்களை மட்டும் எப்போதும் நீங்கள் தலைவணைந்து ஏற்பதும் தலைவணைந்து மதிப்பது மட்டும் உங்களுக்கு பெருமையாக இருக்கிறதா அண்ணன் வளவன் அவர்களே?